யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஸ்வேதாமா, இப்போ உனக்கு ஓகே தானே? ஏங்க, எனக்கு தான் நல்லா ஆயிடுச்சுல, ஒன்றும் இல்லை, நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. இல்லடாமா, ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை அந்த கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. ஏங்க, நீங்கள் நன்றி சொல்லணும்னா அப்போ அந்த டாக்டர் ரகுக்கு தான் சொல்லணும். அவர் தான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுவும் கரெக்டு தான். கடவுளா கரெக்டான நேரத்தில் அவரை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு. ஏங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்க போறீங்களா? கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல. ஏங்க, நீங்கள் இப்படி சோகமாக இருக்காதீங்க, எனக்கு பார்க்க சங்கடமாக இருக்கு. அது எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதான் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் இதை நினச்சி வருத்தப்படுறதுனால என்ன மாறப்போகுது? என்ன லைட்டாக அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடம் மட்டும் சுருக்கு சுருக்குன்னு வலிச்சிட்டே இருக்கு, அதுவும் சீக்கிரம் ஆறிடும். நீங்கள் மட்டும்தான் என் கூட இருக்கீங்க, மற்றவங்களாம் எங்க? டாக்டர் தான் ஒவ்வொருத்தரையா உள்ளே போய் பார்க்க சொன்னார். மொத்தமாக கூட்டம் போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அத்தை அழாதீங்க, அதான் எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுல. நீங்கள் அழுகிறத பார்க்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழாதீங்க அத்தை. ஏண்டா என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லை? நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். இல்லை ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா? ஏதாவது இடத்துல இவங்க வேற ஆள் தானே அப்படின்னு நீ யோசிச்சுட்டு போல. அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் வினோத் வாழ்க்கையிலேருந்து போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சேன். அப்போ அவன் மட்டும்தான் உனக்கு முக்கியம், நாங்கள் யாருமே முக்கியம் கிடையாது, அப்படித்தானே? அவனை பற்றியும் உன்னை பற்றியும் மட்டும் யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஒருவேளை அந்த டாக்டர் மூலமாக இந்த விஷயம் தெரியாமே போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ இல்லைன்னா வீடு வீடாகவே இருக்கா தங்கம். சாரி த, நான் வேணும்னே அப்படி பண்ணலை. அப்போ இருந்த மனநிலைக்கு எனக்கு அது மட்டும்தான் தோணுச்சு, மன்னிச்சிருங்க. அம்மா விடுங்க, இப்போ தான் எல்லாம் சரியாயிருச்சுல. இதுக்கப்புறமும் அதே இதுக்கு பேசிட்டு. ஏங்க, நான் இப்போ ஒரு காமெடி சொல்ல போகிறேன், அதை நீங்கள் கேட்டதும் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அத்தை கண்ணில் இருந்து கண்ணி டக்குன்னு காணாமல் போயிருப்பாங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, நீ வேற வளன்னு பேசிட்டே இருக்க. நான் உள்ளே இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கி ரெஸ்ட் எடு, நாங்கள் 2 பேரும் வெளியே இருக்கோம். அட போங்க, எனக்கு தனியாக இருக்க போர் அடிக்கும். உங்களுக்கே தெரியும்ல, என்னால் கொஞ்ச நேரம் கூட என் வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு காமெடி கேட்டுங்களேன். எப்படியும் கேட்கலைன்னா விட மாட்டேன், சொல்லு. காமெடி. அதை தாண்டி சொல்லு, என்ன காமெடி? அதான் இப்போ சொன்னலைங்க, காமெடி. ஏய், காமெடி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வெறும் காமெடின்னு மட்டும் சொல்ற. ஆமாங்க, காமெடி சொல்ல போறேன்னு சொன்னேன், காமெடி சொல்லிட்டல. எப்படி என்னங்க புரியலையா? பாருங்க, நான் சொன்ன காமெடி புரிஞ்சு அத்தையே கண்ணீர் நிப்பாட்டிட்டாங்க. எப்படி சூப்பர்ல? காமெடி சொல்ல சொன்னதுக்கு காமெடின்னு சொல்லி இது ஒரு ஜோக்குன்னு சொல்ற பாத்தியா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. டேய், என் மருமகளை திட்டாதடா. பாவம், அவளை இப்பதான் ஏதோ மறுபிறவி எடுத்த மாதிரி ஆபரேஷன்லாம் முடிஞ்சு நல்லபடியா வந்திருக்கா. என்னமோ பண்ணிட்டு போட்டு விட. ஏம்மா, நீங்க கொடுக்குற இடம் தான் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க, மேடம் காமெடி பண்றேன்னு நம்ம 2 பேரையும் கழுத்தறுத்துட்டே இருக்க போறாங்க. எப்படி இருந்தா என்ன, என் மருமகள் நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி ஸ்வேதாமா, கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா அப்புறம் ஸ்டிச்சஸ் போட்ட இடம்லாம் பயங்கரமா வலிக்கும். சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் வெளியெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை இதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு போடணும்ல. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. அம்மா, டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இங்கெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் கிளம்புங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா, நானும் இருக்கனே. இல்லைம்மா, ஏதாவது வேணும்னா நான் கூப்பிட்றேன். நீங்களும் அப்பாவும் கிளம்புங்க. சரி, நீ வெளியெல்லாம் சாப்பாடு வாங்கி தர வேண்டாம், நானே வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், அதை கொடுத்தா போதும். சரிங்கம்மா. சரிம்மா ஸ்வேதா, பார்த்துக்கோ, நான் வரேன். சரிங்க. எப்படி ஆரம்பிச்சிடாத. ஆமாம், நான் ஹாஸ்பிட்டலே இருந்திருப்பேன்ல, எதுக்கு இப்படி அவசர அவசரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்புறம் ஸ்வேதாவை யார் பார்த்துக்கிறது? பெருசிமா, ஸ்வேதா நம்ம வீட்டு பொண்ணு தான். ஆனால் இப்போ நம்ம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வினோத் அவளை பார்த்துப்பான். அங்கே ஹாஸ்பிட்டலில் 2 பேர் தான் இருக்க முடியும். ஆல்ரெடி வினோத் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வேற சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அங்கே நமக்கு என்ன வேலை? விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சோனே நர்ஸே உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். உங்கள் கூட காரில் வர்றதுக்கு அந்த வேலையே பெட்டர். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து என்ன பிளான்? அடுத்து என்ன பிளான்னா புரியல. என்ன பிளான்? நேரா வீட்டுக்கு போக வேண்டியதா? இது வரைக்குமாவது வினோத் ஸ்வேதம் ஒன்னா சேர்ந்து வாழலையேன்னு உனக்குள்ள லைட்டா ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்திருக்கும். இப்போ அவங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரூட்டும் கிளியர் ஆகணும்ல. அதுக்கு உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரணும். அதை வரவைங்க, அப்புறம் ரூட் தானே மாறும்.
அவ்வளோதானே, நாளையிலேருந்து பாரு குட்டிமா. உனக்கு என் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு நீ பார்த்துட்டே இரு. ரொம்ப நேரம்லாம் உங்களை பார்க்க முடியாது மச்சான். உங்க மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கு. பெருசிமா, உனக்கு கலாய்க்க தெரியலன்னா விட்டு இப்படி கேவலமா கலாய்க்காத. இப்ப வாயை மூடிட்டு வர போறீங்களா இல்ல கார்ல இருந்து குதிக்கவா? சரி சரி, கோவப்படாத, நான் அமைதியே வரேன். நடந்த பிரச்சனையில நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்கூல்ல போய் விசாரிச்சோம்ல, யுவன் மகா. ஆமா, அதுக்கு என்ன, அவங்கள கண்டுபிடிச்சிட்டியா? பெருசி எங்க இருக்காங்க? இல்ல இல்ல, நான் கண்டுபிடிக்கல. ஆனா அந்த மகாவோட அட்ரஸ் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, நிஜமாவா? அம்மாவோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல போய் 2 பேரும் விசாரிச்சோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கும் இன்னொரு தடவை அங்கே போய் கேட்டு பார்க்கலான்னு போனேன். அப்புறம் ரெஜிஸ்டரில் அட்ரஸ் இருந்துச்சு, ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பெருசி. அப்போ அம்மாவோட அட்ரஸை நீ கண்டுபிடிச்சிட்ட, நம்ம அவங்கள பார்த்துடலாம், அப்படிதானே? இருங்க மச்சான், அவசரப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த ஜென்மத்தில் அவங்க பேரை தவிர அவங்கள பற்றி முழுசாக நமக்கு எந்த விவரமும் தெரியாது. இப்போதைக்கு அட்ரஸ் தானே கிடச்சிருக்கு, நம்ம முதல்ல போய் அங்கே விசாரிக்கலாம். அது உண்மையாக என்னென்னு பார்ப்போம். நீங்கள் அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க. அவங்க அங்கே இல்லைன்னா நீங்கள் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நானும் ஒவ்வொரு தடவையும் அவங்க இறந்த அன்னைக்கு ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் கிடைக்கல. ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த தடவை நம்ம எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் அந்த அட்ரஸில் இருக்கிறவங்க யார் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னன்னாலும் டிசைட் பண்ணிக்கலாம். சரி பெருசி, எனக்காக நீ திரும்பவும் போய் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மச்சான், நமக்குள்ளே இதுக்கு தேங்க்ஸ்லாம் விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் டி, ஐ லவ் யூ ஸோ மச். இப்போவே புருஷனுக்காக யோசிச்சு இவ்வளோ செய்கிற பாத்தியா? இதுதான் டி, இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது எது புருஷனுக்காகவா? உங்களை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு மகாக்கு வேற என்கேஜ்மெண்ட், அதை பற்றி இவங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே. இப்போ என்ன பண்ணுறது, எழுப்பவும் முடியாது. ஒருவேளை இன்னைக்கு பொட்டிக்கில் ஓவர் ஒர்க்காக இருந்திருக்குமோ, இல்லைனா இவ்வளோ சீக்கிரம் டயர்டாகி தூங்க மாட்டாங்க. சரி ஓகே, மார்னிங் சொல்லிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, யுவன் மகாவை லவ் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்மளாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பெரியம்மா கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 2 பேரும் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் சொல்லக்கூடிய விஷயமும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது? ஆடே ராக்ஸ்டார் வாங்க. அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பக்கத்துல வந்து பாடுங்க. அதுக்கு என்ன ராக்ஸ்டார், அப்பா சொல்றேன். உங்களுக்கு கதையே சொல்ல தெரியாது, அம்மா தான் நல்லா கதை சொல்லுவாங்க. நான் அம்மாவை எழுப்பியே கதை கேட்டுக்கிறேன். அட என்ன ராக்ஸ்டார், அப்பாவை இப்படி டேமேஜ் பண்ற? அப்பாவுக்கும் நல்ல கதை சொல்ல தெரியும். நானே சொல்றேன், நானே சொல்லி இன்னைக்கு என் தங்கத்தை எப்படி தூங்க வைக்க போறேன்னு மட்டும் பாரு. அம்மா ரொம்ப டயர்டா இருப்ப போல, அதான் இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் அப்பா கிட்ட கதை கேட்டுட்டு தூங்குங்க. சரிப்பா. ஓகே, அப்பா இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணவா? சரிப்பா. ஒரு ஊர்ல முயலும் ஆமையும் இருந்துச்சான். ஏப்பா, எனக்கு ஒரு டவுட். ஒரு ஊர்ல முயலும் ஆமையும் மட்டும் தான் இருந்துச்சா? அப்போ மனுஷங்கள எங்க போனாங்க? ரைட்டு, என் மகளுக்கு கதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இனி 100 கேள்விக்கு மேல கேட்டுருவா. எப்படி சமாளிக்க போறனோ? அப்பா சொல்லுங்க, ஒரு ஊர்ல முயலும் ஆமையும் மட்டும் தான் இருந்துச்சா? அப்போ எல்லாரும் எங்க போனாங்க? ராக்ஸ்டார், இப்படி குறுக்கெல்லாம் கேள்வி கேட்டா அப்பாவுக்கு கதை மறந்துடும். மற்றவங்களாம் எங்க போனாங்க? எங்கேயோ போயிட்டாங்க. சரி, நான் கதையை சொல்றேன், நீ கேளு. அந்த முயலுக்கும் ஆமைக்கும் ரன்னிங் ரேஸ் போட்டி நடந்துச்சான். முயல் ரொம்ப வேகமா ஓடக்கூடியதான், ஆனா ஆமை ஸ்லோவா தான் நடக்கும். ஸோ 2 பேர்த்துல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? ராபிட் தான் ஃபர்ஸ்ட் ஓடும், சோ ராபிட் தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்ட். ஆனா அங்க முயல் வேகமா ஓடி போச்சான். ஓடி போயிட்டு கோட்டைக்கிட்ட போனதும் நம்ம தான் கோட்டைக்கிட்ட வந்துட்டோமே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அங்க உட்காந்துட்டு இருந்துச்சான். அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிருச்சான். ஆனா ஆமை இருக்குல்ல, அது மெதுவா வந்து கோட்டை தொட்டுச்சான். இந்த ஸ்டோரியில இருந்து உனக்கு என்ன புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீங்க வேற
வேற ஸ்டோரியா? உனக்கு தூக்கம் வரலையா? வரலையே. நீங்க வேற ஸ்டோரி சொல்லுங்க, நான் தூங்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிலாம் வேணாம். பிரின்சஸ் ஸ்டோரி சொல்லுங்க. பிரின்சஸ் ஸ்டோரியா? அதுக்கு நான் எங்க போவேன்? எனக்கு தெரிஞ்ச பிரின்சஸ் நீயும் உங்க அம்மாவும் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீங்க வேற ஸ்டோரி சொல்லுங்க, அப்பதான் நான் தூங்குவேன். சரி சரி, அப்பா வேற ஸ்டோரி சொல்றேன். நீ அதுக்கப்புறம் கேட்டுட்டு தூங்கிடணும். அடுத்த ஸ்டோரிலாம் கேட்கக்கூடாது. சரிப்பா. எங்கும் உன் பிம்பம் மானம் கையில் சேரவில்லை. இப்போ என்னதான் பண்றது? எனக்கும் ராஜேஷ்க்கும் என்கேஜ்மெண்ட் எப்படி தான் தடுத்து நிறுத்துறது? பாவம் யுவன், எல்லாரும் முன்னாடியும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஒருவேளை அவன் என் கையில ரிங் போட்டுட்டான். இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து தள்ளிட்டியே. நீ தானே எங்களை சேர்த்து வச்ச. இப்போ இதுக்கு ஒரு வழி சொல்லு. எனக்கு இப்போ இவனை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் அவனை இங்கே அனுப்பி வையேன். நீங்களா யுவன்? இப்ப எதுக்கு நீ அழுது படிச்சிட்டு இருக்க? முதல்ல அழுகி நிறுத்து. நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. ப்ராமிஸா? நீங்க ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவீங்கல்ல? ஆனா எப்படி முடியும்? அதெல்லாம் முடியும், என்னை நம்படி. உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நம்மளோட காதலுக்கு சாட்சியா இருக்கிற இந்த நில ஆணைய சொல்றேன், நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏய், இப்பவாவது கொஞ்சம் சிரிடி. முடியாது. நீங்க எப்பவுமே சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது சிரிடி. இப்படி முகத்தை உருன்னு வச்சுட்டு இருந்த நான் கிளம்பி போயிடுவேன். இல்ல இல்ல, போயிடாதீங்க. இது கொஞ்சம் பெட்டர். இனிமே எப்பவுமே நீ அழக்கூடாது. இங்க பாரு, எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்காக நான் இருக்கேன். இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நிம்மதியா தூங்கு. என்கேஜ்மெண்ட் நிறுத்துறத நான் பார்த்துக்கிறேன். எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில் கனவா? இப்ப என்ன பண்றது? ஹே நீலா, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. நீ தான் எங்களை காப்பாற்றணும். நீ எப்படியாவது எங்க என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடு. ஏங்க, ஸ்வேதாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல? சொல்லுங்க. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நான் தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, அவங்க முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இந்நேரம் பர்ஃபெக்டா கியூர் ஆயிருப்பாங்க. இப்பவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்ச நாள் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்டிச்சஸ் நார்மல் ஆகிற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பாடா, இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. வீட்ல இருந்து எனக்கு அதே யோசனை தான். அதித்திக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போகலன்னா நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டல் வந்திருப்பேன். அதித்திக்கு இப்போ ஓகே தானே? தூங்கிட்டு இருக்காளா? டேப்லெட்லாம் கரெக்டாக கொடுத்தியா? அதெல்லாம் கொடுத்துட்டேங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கா. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, அதான், வேற ஒன்றும் இல்லை. நீ பயப்படாத. சரி, நீ போய் தூங்கு, நான் வரேன். என்னாச்சு? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, ஆனா நீங்க டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. டல்லா இல்லடி, கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நெக்கு ஷோல்டர் எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கு. ஓ அப்படியா? சரி, அப்போ நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நல்லா தூங்கி எழுந்துச்சா சரியாயிரும். சே, ஒரு புருஷன் இவ்வளோ டயர்டாக இருக்குன்னு சொல்கிறேன், எவ்வாட்டுக்கு உள்ள போறா? இவளை கட்டிக்கிட்டதுக்கு நம்ம பேசாம சாமியாராவே போயிருக்கலாம். போறேன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறேன். இங்க பாரு பொண்டாட்டி, இன்னைக்கு சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு மூடு இல்லை. இல்ல, நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஆமான்னு சொன்னா அப்படியே கொடுத்துருவ பாரு. ஏங்க, உங்களை தான். அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ இப்போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாவமாச்சேன்னு நம்மளே வெளியே போய் கேட்டா ரொம்ப ஓவரா பண்றாரு. இதுக்கு மேல இந்த ஆள்கிட்ட பேசுறதுலாம் வேஸ்ட். நம்ம கிளம்புவோம். ஏங்க, ஐயோ என்னையா பண்ற? விடியா ப்ளீஸ் டி பொண்டாட்டி, கொஞ்ச நேரம், ரொம்ப டயர்டா இருக்கு. இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா என் டயர்ட் எல்லாம் போயிடும். ஏன் இந்த பிறவி என்று
இதுவரை நினைத்திருந்தேன் உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அன்னை தெய்வம், இவை இரண்டும் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும், உன் மீது கொண்ட காதல் உயிரையும் ஹலோ, தாண்டி அப்படியே செட்டில் ஆயிரலாம் நினைக்காதீங்க, விடுங்க. ப்ளீஸ் டி பொண்டாட்டி, கொஞ்ச நேரம். என்னை பார்த்தா எப்படி இருக்கு? செம ஃபிகரா தான் இருக்க. ஆனா கழுத்துல தாலி இருந்தா இன்னும் உரிமை எடுத்துக்கலாம். என்னது ஃபிகரா? பொண்டாட்டியை பார்த்து ஃபிகர்னு சொல்ற முதல் நாள் நீயா தான் இருப்ப. பொண்டாட்டி, நான் என்ன பண்றது? இப்பதான் நான் லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். ஒரு பொண்ணு அழகா இருந்தா சூப்பர் ஃபிகரா இருக்குன்னு சைட் அடிக்கிறது வழக்கம் தானே? சைட் அடிப்ப, ஆளு பாராள, அப்புறம் கண்ணு ரெண்டி பிடிங்கி வெளியே வீசிடுவேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இதை கண்டினியூ பண்ணுவோம். அதெல்லாம் முடியாது, என்ன விடியா. உள்ள அதித்தி தூங்கிட்டு இருக்கா, நான் போகணும், விடு. சரிங்க பொண்டாட்டி, நான் விட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். அதெல்லாம் முடியாது, நீ போடுற கண்டிஷனுக்கு ஆடுறாள் நான் இல்ல, விடியா. அடியே, நான் உன்னை நிக்கவே சொல்லல. நீ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம். எனக்கு டயர்டா இருக்கிறது புரிஞ்சுட்டு என் பக்கத்துல வந்தல. சோ முழுசா என் டயர்டை போக்கிட்டு அப்புறம் கிளம்பு. என்னது, முழுசா டயர்டு போக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கிளம்புறேன். அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லி தரேன் பொண்டாட்டி. ஐயோ, சரியான வில்லங்க பிடிச்ச ஆளா இருக்க நீ. உனக்கும் எனக்கும் நடுவுல அதித்திக்கு நீ அப்பா, நான் அம்மா, அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். நீ தேவையில்லாம என் மேல ரொம்ப உரிமை எடுத்துக்கிற. அடியே, அதை நான் முதல்ல ஹக் பண்ணும் போதே நீ சொல்லியிருக்கணும். இவ்வளவு நேரம் நல்லா நெஞ்சில சாஞ்சு ரசிச்சு கண்ணை மூடி படுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கடைசியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ரொம்ப வருத்தமா இருந்தா சொல்லு, அதையும் நடத்திடலாம். மவனி ரொம்ப பண்ண, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, விடுறா. அடியே, என்னடி பொசுக்குன்னு புருஷனை வாடா போடான்ட்ட? பின்ன ஏதோ டயர்டா இருக்கேன்னு பக்கத்துல வந்தா ரொம்ப பண்ற, விட போறியா இல்லையா? இங்க பாரு, மூஞ்சி தயவு செஞ்சு இப்படி வைக்காத, கேவலமா இருக்கு. இப்ப கொஞ்சம் ஓகே. பேபிமா, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. நான் டயர்டா இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா நீ தான் என் பக்கத்துல வந்த. இப்ப என் முழு டயர்டையும் போக்கிட்டு அப்புறம் கிளம்பு. நான் போடுற ஒரே ஒரு கண்டிஷன், அதை மட்டும் கேட்டுட்டீங்கன்னா நான் உன்னை விட்டுருவேன். என்னன்னு சீக்கிரம் சொல்லி தொலை. இப்போ ஹக் பண்ணிருக்கல, அதையே இன்னும் கொஞ்சம் டைட்டா ஹக் பண்ணு, விட்டுறேன். யோ, அதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு. பேபிமா, இந்த நைட் நேரத்துல இதுக்குன்னு நான் எவ்வளையாவது தேடி அலைய முடியாது. சோ இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இன்னும் கொஞ்சம் டைட்டா ஹக் பண்ணினா விட்டுருவேன். போதுமா? இன்னும் இது ஓகே தானே? இதுக்கு ஏமா வா இவ்வளோ கை பிடிக்குது? இன்னும் யோ, இதுக்கு மேல இன்னும் கட்டி பிடிக்கணும். கோதை போக மூச்சு முட்டி நான் சாக வேண்டியதான், விடியா. லூசு பயலே, உனக்கு டயர்டு போகணும்னு நினைச்சு என்ன டயர்ட் ஆக்கிடுவ போல. பொண்டாட்டி, நான் இன்னும் உன் கழுத்துல தாலி கட்டல, அது மட்டும்தான் தடையா இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு மிச்சத்தையும். போதும் போதும் போதும், வாய் மூடி தொலை. இதுக்கு மேல நீ ஒன்னும் பேச வேணாம். நாங்க நின்னுட்டே இருந்தா நீ இன்னும் ஏதாவது ட்ரை பண்ணுவ. நான் கிளம்புறேன். யோ, விடியா விடியா. யோ, இதுக்கப்புறம் என்னைக்காவது என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன், உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. பேபிமா, அதை இந்த பக்கமா பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எப்பப்பா, தேவையில்லை. உன் கண்ணை பார்த்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உள்ள போய் சமைச்சு வைக்கிறேன், நீ வந்து சாப்பிடு. நான் வரேன்.